அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ மதுரை போராட்டம் அனுமதி இல்லை அப்படிங்கிறது நேற்று சொல்லியிருந்தாங்க. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெர்மிஷன் வாங்குவோம். எந்த இடம் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஒரு கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து ஏசி ஆஃபீஸ் அனுப்புவாங்க, அங்கேருந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே அனுப்புவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க ஃபஸ்ட். அப்புறமா அந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் தான் ரிட்டனாக பெர்மிஷன் கொடுப்பாங்க. இது நார்மலாக நடக்கிறது. அனைத்து வகையான டெட் எக்ஸாமினேஷனுக்கு பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்துனாங்க. ஸோ அப்படி தான் இப்போ நம்ம ஆரம்பத்தில் கொடுக்கும்பொழுது ஓவராலாக ஓகே அப்படிங்கும்பொழுது நம்ம பலதரப்பட்ட மாணவர்கள் எல்லா இடங்களையும் வர்றதுனால நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். இதற்கு முன்னர் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போவும் சொல்கிறேன், உயர்நீதிமன்ற அனுமதி பெற்று அந்த அனுமதி கடிதத்தை மாணவர்கள் பார்வைக்கு வைத்து இந்த போராட்டம் மீண்டும் நடக்கும். அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதற்கு முன்னர் நாங்கள் என்னென்ன போராட்டம் நடத்துகிறோங்கிறது பார்த்துக்கோங்க. அதாவது 24/12 டிசம்பர் 12 2024 குரூப் 1 எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா குரூப் 2 அப்ஜெக்டிவ் முறையில் நடத்த வேண்டும். ஃபிசிக்கலி சேலஞ்சு SC/ST கோட்டாவை நிரப்பணும். டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை சரியான முறையில் மதிப்பீடு செய்து ஃபைனல் கீஸ் OMR வழங்கணும். ஃபைனல் கீ OMRலாம் வழங்கணும் சொல்லி டிசம்பர் 12 2024 நம்ம அசோசியேஷனுக்கு தலைவர் கலீல் பாஷா அவர் தலைமையில் போராட்டம் நடத்துகிறோம். டிசம்பர் 12 2024 அதில் கலந்து கொண்டவர்கள் யார் அப்படின்னா, நான் கலந்துக்கிட்டேன், கலீல் பாஷா கலந்துக்கிட்டாரு, ரேடியன் ராஜபூதி சார் கலந்துக்கிட்டாரு, ராய் அகாடமி சார் கலந்துக்கிட்டாரு, ஒரு 4-5 பேர் கலந்துக்கிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அதற்கு முன்னர் இது 2023 பிப்ரவரி 25 2023 பிப்ரவரி 25 அந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற பிப்ரவரி 23ஆம் தேதி 22ஆம் தேதி நடைபெற்ற அந்த குரூப் 2 மெயின் எக்ஸாமினேஷனில் ஆன்சர் சீட்டை மாற்றி கொடுத்தாங்க. 54,000 பேர் பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. அந்த எக்ஸாமினேஷனில் 54,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அவங்க பாதிக்கப்படுறாங்க அந்த குரூப் 2 மெயின் எக்ஸாமினேஷன் இஷ்யூ. ஸோ இதுக்கு ஒரு போராட்டம் நடத்தணும். இது நம்முடைய தலைவர் திரு ராஜபூபதி சார் பார்த்திங்க அப்படின்னா அதில் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நமக்கு ஆலோசனை எல்லாமே இது பண்ணாங்க. அதில் கலீல் பாஷா எல்லாமே. இது பிப்ரவரி 25 2023. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஒரு போராட்டம் 4/1/2025 4/1/2025 அதாவது இந்த ஜனவரி 4ஆம் தேதி இதே மாதிரி இஷ்யூஸ் தான் முக்கியமாக TNPSC இஷ்யூஸ் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்தணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே முக்கியமாக நாங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டோம். ஓகே, அடுத்து ஃபைனலாக பிப்ரவரி 28 17/5/2025 18 அதாவது நம்முடைய மே மாதம் 18 அது ஒரு போராட்டம். அது ஒரு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சென்னையில். அண்ட் கடைசியாக ஒரு